Good morning students. So already tangent la first type பார்த்திருக்கோம். அந்த first type நமக்கு என்னன்னா one tangent la only radius மட்டும் கொடுத்தாங்கன்னா first type. அதே second type நமக்கு எப்படினா alternative segment கொடுத்திருந்தாங்கன்னா அது பேர் second type. Third type நாம பார்க்க போறோம் இன்னைக்கு. So third type என்னன்னா two tangent. First type second type one tangent la varum. இந்த third type வந்து என்னன்னா two tangent la varum. So question பாருங்க. Draw a circles of a diameter 6 cm. So diameter என்னன்னா ஃபுல்லா வரும். நம்ம என்ன எடுத்துக்கணும்? Radius பாதி ஆக்கிடும். From a point P. So P point ல இருந்து which is 8 cm away from its center. Draw the two tangent PA and PB to the circle and measure their length. So question ல என்ன கொடுத்திருக்காங்கன்னா பாருங்க. 6 cm diameter ஒன்று கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இன்னொன்று என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க 8 cm சொல்லிட்டு இன்னொரு ரேடியஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ விச் இஸ் 8 cm அவே ஃப்ரம் எ சென்டர். ஸோ சென்டர் பாயிண்ட்லேருந்து 8 cm என்ன இருக்கணும் தள்ளி இருக்கும். என்னது பி பாயிண்ட் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் நமக்கு என்ன கொடுத்தாங்க ட்ரா எ டூ டேஞ்சன்ட். இதில் என்ன பண்ண போகிறோம்னா டூ டேஞ்சன்ட் வரைய போகிறோம். பிஏ அண்ட் பிபி. ஸோ அந்த டேஞ்சன்ட் பேர் என்னன்னா பிஏ அண்ட் பிபி. ஸோ அப்போது ரெண்டுலேயுமே காமனாக இருக்கிறது பின்ற பாயிண்ட் தான். ஸோ பட் ரெண்டு டேஞ்சன்ட்டுக்கு எது காமனாக இருக்க போகுதுன்னா பின்ற பாயிண்ட் தான். டு த சர்க்கிள் and measure their length. ஸோ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா இதோட லென்த்தும் ஃபைண்ட் அவுட் பண்ணணும் இந்த ப்ராப்ளத்தில். ஸோ நிறைய டைம் கேட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு ரஃப் டயக்ராம் போட்டிருக்கேன் பாருங்கள். சென்ட்ரு பாயிண்ட் ஃபஸ்ட்டு நான் ஓன் எடுத்துப்பேன். ஸோ இந்த சென்ட்ரு பாயிண்ட் ஓன் எடுத்துக்கோங்க. டயாமீட்டர் 6 cm, இன்னொன்று வந்து நமக்கு ரேடியஸ் 8 cm கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா ரெண்டுத்தையுமே ஃபஸ்ட்டு எழுதணும். ஃபஸ்ட் நான் எழுத பாருங்கள். எனக்கு ரெண்டு இருக்குது 6 cm, இன்னொன்று 8 cm இருக்குது. ஸோ R1 நான் எடுத்துக்க போகிறேன். ஸோ R1 எனக்கு என்ன இருக்குன்னா டயாமீட்டரில் இருக்குது. ஸோ டயாமீட்டரில் இருக்குது. இது என்னென்னா 6 cm. ஸோ டயாமீட்டர் ரேடியஸாக மொத்தம் நம்ம என்ன பண்ணோம்னா 2ஆல் டிவைட் பண்ணோம். 6/2. 1 2 is 2, 3 2s are 6. ஸோ R1 equal to 3 cm. ஸோ ஃபஸ்ட் ரேடியஸ் நமக்கு என்ன தெரிஞ்சிச்சு 3 cm. நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள் which is 8 cm away. ஸோ ரெண்டு ரேடியஸ் கொடுக்கும்போது நம்ம கண்டுபிடிச்சிக்கணும் இது டூ டேஞ்சன்ட் தான். சம் கொஷின்ஸில் டூ டேஞ்சன்ட் கொடுக்கலாம். நீங்களாக இதை ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கணும். டூ ரேடியஸ் கொடுத்துருந்தாங்கன்னா அது பேர் என்னது டூ டேஞ்சன்ட் ப்ராப்ளம் சொல்லிட்டு. ஸோ R1 கண்டுபிடிச்சிட்டேன். R2க்கு இந்த ரேடியஸ் எதுவுமே அவங்க கொடுக்காதல அவே ஃப்ரம் 8 cm மட்டும் தான் கொடுத்தாங்க. அப்போ ஸ்ட்ரைட்டாக நீங்களாம் என்ன பண்ணணும் R2 is 8 cm. ஸோ இதுக்கப்புறம் நான் ஹோம்ஒர்க் கொஷனில் கூட டயாமீட்டர் இருந்துச்சுன்னா அந்த டயாமீட்டரை மட்டும் என்ன பண்ணுங்கள் ரேடியஸாக மாற்றுங்க. ஸோ R1 R2 ரெண்டு இருக்குது. ஸோ ரஃப் டயக்ராம் பார்த்துருப்பாங்க. சென்ட்ரு பாயிண்ட் ஓன்னு எடுத்துக்கிட்டேன். ஸோ எதுவுமே கொடுக்காதல சென்ட்ரு பாயிண்ட் ஓ எடுத்துக்கேன். ஸோ இந்த ஓ பாயிண்ட்லேருந்து நமக்கு என்னது அவே ஃப்ரம் 8 cm. ஸோ அதனால் இதுலேருந்து இது ஃபுல்லாக என்னது 8 cm. ஸோ இந்த பி பாயிண்ட்லேருந்து தான் எனக்கு என்ன ஆகுனா ஏன்னு ஒரு டேஞ்சன்ட் ஃபஸ்ட்டு டேஞ்சன்ட். அடுத்து இந்த பி பாயிண்ட்லேருந்து தான் செகண்ட் டேஞ்சன்ட் பி போகுது. ஸோ அதான் பிஏ பிபி டூ டேஞ்சன்ட் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த டயக்ராம் எப்படி போகுதுன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி தான் ரஃப் டயக்ராம் போடணும். டூ ரேடியஸ் நான் சம்மில் போகிற மாதிரி போடக்கூடாது. ஒன்லி ஒன் சர்க்கிள் வித் இந்த மாதிரி டூ டேஞ்சன்ட்டில் போடணும். ஸோ இப்போது ஃபேர் டயக்ராம் போடலாம். ஸோ ஃபேர் டயக்ராம் பாருங்கள். டூ ரேடியஸ் கொடுத்துருந்தாங்கனாலே இது ரெண்டுத்தில் எது ஸ்மாலஸ்ட்டோ அதுதான் ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணணும். இங்கே 3 cm இருக்குது, 8 cm இருக்குது. ஸோ ஸ்மாலஸ்ட் எது 3 cm தான். ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறேன்னா 3 cm ஒரு சர்க்கிள் ட்ரா பண்ண போகிறேன். ஸோ 3 cm எடுத்துட்டேன் ஸ்கேலில். ஸோ 3 cm ஃபஸ்ட்டு ஒரு சர்க்கிள் ஃபார்ம் பண்ணுங்கள். ஸோ டபுள் லைன்ஸ் வராமல் பார்த்துக்கோங்க. ஸோ 3 cm வரைஞ்சிட்டேன். ஸோ 3 cm வரைஞ்சோடனே இந்த சென்டர் பாயிண்டில் ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சுக்கோங்க. ஸோ வச்சாச்சு. கொஷின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும்னா 8 cm அவே நம்ம எடுத்துக்கணும். ஸோ 8 cm அவே பண்ணுறதுக்காக என்ன பண்ணுறேன்னா இந்த சென்டர் பாயிண்ட்லேருந்து என்ன பண்ணுங்கள் 8 cm லைன் ட்ரா பண்ணுங்கள். ஸ்ட்ரெயிட்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஸோ இதுதான் 8 cm. ஸோ இந்த ஜீரோலேருந்து 8 cm கரெக்டாக ட்ரா பண்ணுங்கள். ஸோ ட்ரா பண்ணியாச்சு. இதுதான் 8 cm. ஸோ ட்ரா பண்ணியாச்சு. ஸோ நம்ம ஆல்ரெடி கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. இதுதான் சென்ட்ரு பாயிண்ட். ஸோ அவே ஃப்ரம் இந்த சென்ட்ரு பாயிண்ட்லேருந்து அவே ஃப்ரம் பி பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் பின்னு எடுத்துக்கிறேன். ஸோ இதுக்கப்புறம் கொஸ்டின்ஸில் நேம்ஸ்லாம் இல்லைன்னா நீங்களாம் நேம் எடுத்துக்கோங்க. ஸோ நேம் சென்ட்ரு பாயிண்ட்டுக்கு இல்லை நான் ஓ பாயிண்ட்டு கொடுத்துட்டேன். இந்த பி பாயிண்ட் கொஸ்டின்லேயே கொடுத்துருந்தாங்க. ஸோ கொஸ்டினில் டூ ரேடியஸ் கொடுத்ததுக்கால ஃபஸ்ட்டு ஸ்மாலஸ்ட் ஒன் நம்ம வரைஞ்சாச்சு. செகண்ட் ஒனுக்கு என்ன பண்ணணும் 8 cm ட்ரா பண்ணிட்டோம். ஸோ இன்னொரு சர்க்கிள் வரையினா என்ன பண்ணணும்னா எப்போவுமே நம்ம ஆஸ் யூஷுவல் சின்ன வயசுலேருந்து படிச்சிருப்போம் பர்பண்டிகுலருக்கு. ஸோ பர்பண்டிகுலர் நம்ம என்ன பண்ணுவோம்னா மோர் தென் ஹாஃப் எடுப்போம். சேம் அதே மாதிரி தான் மோர் தென் ஹாஃப் எடுங்க.
ஸோ 75% எடுத்துக்கோங்க. மோர் தென் ஹாஃப் எடுத்துட்டேன். மோர் தென் ஹாஃப் எடுத்துகிட்டு 2 பாயிண்ட்ஸ் இருக்குது. நான் ஃபஸ்ட் பாயிண்ட் இங்கே இருக்குது, இந்த O பாயிண்ட்டு. இதுலேருந்து மேலே ஒரு ஆர்க்கு, கீழே ஒரு ஆர்க்கு எடுத்துக்கேன். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணுங்கன்னா, அதே சேம் லென்த்துக்கு இந்த இடத்துல P பாயிண்டில் வைங்க. வச்சுட்டு மேலே ஒரு ஆர்க்கு இன்டர்செக்ட் பண்ணுற மாதிரி, கீழே ஒரு ஆர்க்கு இன்டர்செக்ட் பண்ணுற மாதிரி. ஸோ இது ரெண்டுத்தையும் என்ன பண்ணுங்கன்னா ஜாயின் பண்ணணும் ஸ்கேல் வச்சு. ஸோ ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணிவிட்டேன். ஜாயின் பண்ணதுக்கப்புறம் சென்டரில் வருது பாருங்கள். இது யூஸ் பண்ணி நம்ம சர்க்கிள் ட்ரா பண்ண போகிறோம். ஸோ இந்த மிட் பாயிண்ட் நம்ம இப்போ கண்டுபிடிச்சிருக்கோம்ல, இதில் இன்டர்செக்ட் ஆனதை, இதை ஒன்று P பாயிண்ட்டோட இல்லை O பாயிண்ட்டோட லென்த்தாக எடுத்துக்கோங்க. ஸோ நான் இப்போ P பாயிண்ட்டோட லென்த்துக்கு எடுத்துட்டேன். லென்த்துக்கு எடுத்ததுக்கப்புறம் இதை யூஸ் பண்ணி அப்படியே சர்க்கிள் ட்ரா பண்ணுங்கள். கண்டிப்பாக இது ரெண்டு எட்ஜஸையும் தொடரணும். ஸோ சர்க்கிள் ட்ரா பண்ணிவிட்டேன். இந்த 2 எட்ஜஸும் கண்டிப்பாக ஜாயிண்ட் ஆகிருக்கணும். ஜாயிண்ட் ஆகிடலாம் மறுபடியும் அழைச்சிட்டு கரெக்டாக போடுங்க. ஸோ ஜாயின் பண்ணியாச்சு. ஸோ இந்த சென்டர் பாயிண்ட்டுக்கு நம்ம ஏதோ ஒரு நேம் கொடுக்கணும். ஸோ அதனால் என்ன பண்ணுறேன், எம்ன்னு கொடுக்குறேன். ஸோ நீங்கள் ஆல்ஃபபெட்டிக்கில் எந்த நேம் வேணால் கொடுத்துக்கலாம், ஏன்னா நேம் இல்லை. ஸோ இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும்னா 2 டேஞ்சன்ட் ட்ரா பண்ண போகிறோம். ஸோ கொஷின் என்னது, நமக்கு 2 டேஞ்சன்ட் தான். ஸோ 2 டேஞ்சன்ட்க்கு என்ன பண்ணுங்கன்னா, ஸோ இந்த எட்ஜ் பாயிண்ட் P பாயிண்ட் யூஸ் பண்ணுங்கள். அதோட இந்த இடத்துல இன்டர்செக்ட் ஆகிருக்கு பாருங்கள், சர்க்கிள் ரெண்டு இன்டர்செக்ட் ஆகிருக்குல, இந்த எட்ஜஸ் தான் யூஸ் பண்ணிக்க போகிறோம். ஸோ P பாயிண்ட்டும் இந்த இன்டர்செக்டிங்கும் ஜாயின் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு டேஞ்சன்ட் வந்துட்டேன். செகண்ட் டேஞ்சன்ட் சேம் அதே மாதிரி இந்த இடத்துல இன்டர்செக்ஷன், சர்க்கிளோட இன்டர்செக்ஷனும் P பாயிண்ட்லேயும். ஸோ ரெண்டுத்தையுமே ஜாயின் பண்ணிட்டேன். கொஷின் ஆல்ரெடி கொடுத்துருக்காங்க, PAவும் PBனா 2 டேஞ்சன்ட். ஸோ P ஏன்னு நேம் வச்சுருக்கேன், PBன்னு வச்சுருக்கேன். ஸோ இந்த இடத்துல லைன்ஸ் என்ன பண்ணுங்கள், ஆரோ மார்க்கோட கம்ப்ளீட் பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட்டு சர்க்கிள் எவ்வளோ ரேடியஸில் பண்ணணும்னா 3 சென்டிமீட்டரில் பண்ணணும். ஸோ 3 சென்டிமீட்டர் நம்மளால் இந்த இடத்துல குட்டியாக எழுத முடியாது. ஏன் எழுத முடியாதுன்னா, நெக்ஸ்ட் பிக் சர்க்கிள் நம்ம 8 சென்டிமீட்டரில் போட்டிருக்கோம், அதையும் இங்கே எழுதணும். ஸோ கொலாப்ஸ் ஆகக்கூடாதுன்றதுக்காக என்ன பண்ணுறோன்னா, இந்த எட்ஜஸோட இங்கே ஜாயின் பண்ணுங்கள். ஏன்னா பவுண்ட்ரியை டச் பண்ணுற எல்லாமே என்னது, ரேடியஸ் தான். ஸோ அதனால் இங்கே இந்த 2 எட்ஜஸ்லேயும் ஜாயின் பண்ணுற மாதிரி போடுங்க. கன்ஃபார்மாக இந்த எட்ஜஸ் தான் ஜாயின் பண்ணணும். ஸோ நமக்கு என்ன 3 சென்டிமீட்டரில் ஃபஸ்ட்டு சர்க்கிள் வரைஞ்சோம். ஸோ அதில் 3 சென்டிமீட்டர் இருக்கேன். செகண்ட் சர்க்கிள் என்ன யூஸ் பண்ணும், 8 சென்டிமீட்டர். ஸோ 8 சென்டிமீட்டர் சர்க்கிள் வரையில பர்பண்டிகுலர் யூஸ் பண்ணி வரோம். அதனால் என்னது 8 சென்டிமீட்டர் தான் கரெக்டாக இந்த லைன்ஸை டாட் வச்சுருக்க இடத்துல நமக்கு கம்ப்ளீட் ஆகிருக்கு பாருங்கள், 8 சென்டிமீட்டர் ஃபுல் சர்க்கிளும். ஸோ அப்போ இது என்னது ஃபுல்லாக என்னது 8 சென்டிமீட்டர். ஸோ கொஷினில் நமக்கு என்ன கொடுத்துருந்தாங்கன்னா, மெஷர் தேர் லென்த்து. ஸோ எதோட லென்த்துன்னு பார்த்தீங்கன்னா டேஞ்சன்ட்டோட லென்த்து நம்ம மெஷர் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ அதை தான் பண்ண போகிறேன். ஸோ டேஞ்சன்ட் நமக்கு எது, ஃபஸ்ட்டு டேஞ்சன்ட். ஸோ மெஷர்மெண்ட்ஸுக்கு நம்ம 2 ட்ரையாங்கிள்ஸ் இருக்குது இந்த இடத்துல. ஸோ ஒரு ட்ரையாங்கிள் யூஸ் பண்ணாலும் சேம் இதுதான் இருப்பது. ஸோ நான் இந்த ட்ரையாங்கிள் தான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ இதை பார்க்கும்போது நமக்கு தெரியுது, இந்த 2 சைடில் இதான் ரொம்ப லென்த்தியான சைடு. ஸோ அதனால் இதான் இது ஹைப்போட்டனஸ், ஆங்கிளுக்கு ஆப்போசிட் பேலன்ஸ் இருக்கிறது அட்ஜசன்ட். ஸோ நம்ம ஆஸ் யூஸ்வல் ஆல்ரெடி யூஸ் பண்ணியிருக்கோம் பித்தாகரஸ் தியரம் ஃபார்முலா. ஹைப்போட்டனஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஆப்போசிட் ஸ்கொயர் ப்ளஸ் அட்ஜசன்ட் ஸ்கொயர். ஸோ ஹைப்போட்டனஸ் எனக்கு வேல்யூ என்னென்னு பாருங்கள், 8 ஸ்கொயர். ஆப்போசிட் தெரியாது, ஸோ அதில் ஆப்போசிட் ஸ்கொயர் அப்படியே வச்சுக்கோங்க. ப்ளஸ் அட்ஜசன்ட் நமக்கு என்ன தெரியும், 3 ஸ்கொயர். 8 ஸ்கொயர் மீன்ஸ் 8 8s are 64 ஈக்குவல் டு ஆப்போசிட் ஸ்கொயர் அப்படி தான் இருக்கும், ப்ளஸ் 3 ஸ்கொயர், 3 3s are 9. ஸோ ஆப்போசிட் ஸ்கொயர் தான் கண்டுபிடிக்கணும். 9 இந்த பக்கம் வரும்போது என்னாகும், மைனஸாக மாறும். 64 minus 9 ஈக்குவல் டு ஆப்போசிட் ஸ்கொயர். ஸோ 64 minus 9 சப்ராக்ட் பண்ணி பாருங்கள், 55 வரும். 55 ஈக்குவல் டு ஆப்போசிட் ஸ்கொயர். ஸோ இங்கே ஸ்கொயர் இருக்குது, இந்த பக்கம் போகும்போது என்னாகும், ரூட்டாக சேஞ்ச் ஆகும். ரூட் ஆஃப் 55 ஈக்குவல் டு ஆப்போசிட். ஸோ நம்ம ஆல்ரெடி நமக்கு தெரியும் இது ஸ்கொயர் ரூட்டுக்கு நம்ம ப்ராப்ளம் மாதிரி போடணும். ஸோ ப்ராப்ளம் ஆல்ரெடி நம்ம சொல்லி படிச்சிருப்பீங்க 6th to 8th. ஸோ மறுபடியும் நான் வந்து சொல்கிறேன் 55. ஸோ 55 நமக்கு ஸ்கொயர் ரூட்டுன்னு பார்க்கும்போது 1 1s are 2 2s are 3 3s are 4 4s are அந்த மாதிரி தான் பார்க்கணும். 5 5s are நமக்கு நியரஸ்ட் என்ன வரும் பாருங்கள், 7 7s are 49 தான் வரும். 8 8s are 64 அதிகமாக மாறிடும். ஸோ அதனால் என்ன பண்ணுறேன்னா 7 7s are 49.
ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம பாருங்கள், சப்ராக்ட் பண்ணுங்கள். 55ல் 49 போய்ட்டு என்ன வரும், 6 வரும். ஸ்கொயர் ரூட்டில் எப்போயும் நமக்கு என்னென்னா 2 வேல்யூஸாக இருக்கணும். இங்கே வேல்யூஸ் இதுக்கப்புறம் இல்லாததால் நான் என்ன பண்ணுறேன், பாயிண்ட் வச்சு ஜீரோஸ் எவ்வளோ வேணால் சேர்த்துக்கோங்க. ஒவ்வொருத்தரும் ஸ்கொயர் ரூட்டில் ஜென்ரல் நம்ம டிவிஷனில் ஒவ்வொரு வேல்யூவாக கீழே கொண்டு வரணும். அதுவே ஸ்கொயர் ரூட்னும் போது ஸ்கொயர்னா நமக்கு 2ன்னு அர்த்தம். இதில் என்ன பண்ணால் 2 வேல்யூஸாக கொண்டு வரணும். அப்போ என்ன பண்ணால் 2 வேல்யூஸை கீழே கொண்டு வரேன். 2 0 கீழே வந்துடுச்சு. எப்போவுமே லாங் டிவிஷனில் என்ன பண்ணணும்னா இந்த சைடில் இருக்க 7 எந்த நம்பர் இருந்தாலும் என்ன பண்ணணும், 2ஆல் மல்டிப்ளை பண்ணணும். 7 2s are 14. ஸோ இந்த 14ஓட எந்த நம்பரை மல்டிப்ளை பண்ணால் நமக்கு 600க்கு நியரஸ்ட்டு வரும்னு பார்க்கணும். ஸோ 14 into 1 இந்த இடத்துல 1 போட்டிங்கன்னா பக்கத்தில் என்ன பண்ணணும், 1 தான் போடணும். ஸோ நமக்கு நியரஸ்ட்டாக எந்த நம்பர் வரும்னா 4 தான் வரும். 144 into 4. ஸோ எப்போவுமே இங்கே லாஸ்ட் நம்பர் என்ன பண்ணணுமோ அதே நம்பரால் தான் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ மல்டிப்ளை பண்ணுங்கள். 4 4s are 16 பேலன்ஸ் 1. 4 4s are 16. 16 plus 1 17. 1 4 is 4. 4 plus 1 5. 576. இதுக்கப்புறம் போட்டால் ஹையஸ்ட் வேல்யூ வரும். வேணால் நீங்கள் கேல்குலேட் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ அதனால் என்ன பண்ணுறேன், அந்த 4-ஐ இங்கேயும் போடுங்க, இங்கேயும் போடணும். ஸோ 576. நமக்கு பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஒரு வேல்யூ கண்டுபிடிச்சா போதும். நமக்கு என்ன வந்துருக்கு பாருங்கள், ஆப்போசிட் வேல்யூ 7.4. ஸோ இந்த மாதிரி கேல்குலேட் பண்ண தெரியாதவங்க சும்மா இந்த மாதிரி சப்ஸ்டியூட் கூட பண்ணிக்கோங்க. ஆப்போசிட் ஈக்குவல் டு ஹைபோடெனஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஆப்போசிட் ஸ்கொயர் ப்ளஸ் அட்ஜசன்ட் ஸ்கொயர் கூட சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு லாங் டிவிஷன் எடுக்க தெரியல என்ன பண்ணிடலாம்னா ஈஸியாக டேஞ்சன்ட் இது லென்த்து தானே கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ என்ன பண்ணோம், டேஞ்சன்ட்டோட இந்த ஃபஸ்ட் ஏஜ்லேயும் இந்த செகண்ட் ஏஜ்லேயும் லென்த் வைங்க. ஸோ அப்போ இங்கே கரெக்டாக பாருங்கள், 7 இருக்குது, 1 2 3 4. அப்போ என்ன வருது, 7.4 கரெக்டாக வருதா பாருங்கள். ஸோ அப்போது இதுலேயும் நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சலாம். ஸோ ஆப்போசிட் என்னது 7.4 சென்டிமீட்டர். ஸோ இந்த மாதிரியே ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஆனால் எப்பவுமே கேல்குலேஷனாக கேட்டதால் கேல்குலேஷன் மாதிரி அட்லீஸ்ட் இந்த மாதிரி ஃபார்முலா மாதிரி எழுத என்ன பண்ணுங்கள், லாங் டிவிஷன் தெரியலாம் ஆன்சர் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், இதே மாடல் தான். Draw 2 tangent from a point which is 10 cm away from a center of a circle, radius 5 cm. ஸோ ஒன்று 10 cm இருக்குது, ஒன்று 5 cm இருக்குது. ஸோ இதில் டயாமீட்டர் எதுவுமே கொடுக்காதால ரெண்டுமே ரேடியஸ் தான். ஸோ ஆல்சோ மெஷர் ஏ லென்த் ஆஃப் ஏ டேஞ்சன்ட். ஸோ நான் ஸ்ட்ரைட்டாக எழுதுறேன். R1 2 இருக்கிறதால ரெண்டுலேயும் நம்ம என்ன பண்ணணும், ஸ்மாலஸ்ட்டு தான் பார்க்கணும். 5 தான் நமக்கு ஃபஸ்ட்டு. R1 is 5 cm. R2 செகண்ட் ஒன்று எனக்கு 10 cm எடுத்துக்கோங்க. ஸோ இதில் டயாமீட்டர் எதுவுமே கொடுக்காதால நான் ஸ்ட்ரெயிட்டாகவே எல்லாமே ரேடியஸ் எடுத்துக்கேன். இது ரெண்டுத்துலேயும் எது நமக்கு ஸ்மாலஸ்ட்டு 5 தான். ஸோ ஃபஸ்ட்டு ஒன்றுக்கு நான் 5 மெஷர் பண்ணுறேன் சர்க்கிள் போகிறதுக்கு. ஸோ 5 எடுத்தாச்சு மெஷர்மெண்ட்டு. ஸோ 5க்கு என்ன பண்ணுன்னா சர்க்கிள் ட்ரா பண்ணுங்கள். ஃபைவ் சென்டிமீட்டர் என்ன பண்ணியாச்சுன்னா சர்க்கிள் ட்ரா பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, R2 பாருங்கள். இங்கேருந்து 10 சென்டிமீட்டர் நமக்கு. ஸோ அதனால் இங்கே சென்ட்ரு பாயிண்ட் வச்சுக்கோங்க. சென்ட்ரு பாயிண்ட்லேருந்து என்ன பண்ணுங்கள், 10 சென்டிமீட்டருக்கு லைன் ட்ரா பண்ணுங்கள். ஸோ இங்கே இருக்குது 10 சென்டிமீட்டர். இந்த ஃபுல் ஸ்டாப்லேருந்து ஃபுல்லாக 10 சென்டிமீட்டர் ட்ரா பண்ணிட்டேன். ஸோ இதில் எதுவுமே நேம் கொடுக்காதால நானும் நேம் கொடுத்துருக்கேன். ஏன்னு கொடுத்துட்றேன். ஸோ ஏன்னு கொடுத்தாச்சு. இதுக்கப்புறம் நமக்கு என்ன தெரியும், ஆஸ் யூஷுவல் சர்க்கிள் வர்க்கா என்ன பண்ணணும், மோர் தென் ஹாஃப் எடுக்கணும். ஸோ மோர் தென் ஹாஃப் எடுக்கிறதுக்கு பாதிக்கு மேலே எடுத்துக்கோங்க, 75% எடுத்துக்கோங்க. ஸோ இதுக்கு நான் மோர் தென் ஹாஃப் எடுத்துட்டேன். மோர் தென் ஹாஃப் எடுத்துகிட்டு 2 பாயிண்டில் ஃபஸ்ட் ஸ்டேஜில் வச்சுருக்கேன். மேலே ஒரு ஆர்க்கு, கீழே ஒரு ஆர்க். அதே மாதிரி செகண்ட் ஏஜ்லேயும் மேலே ஒரு ஆர்க், கீழே ஒரு ஆர்க். ஸோ இந்த 2 ஆர்க்கோட எட்ஜஸும் ஜாயின் பண்ணுங்கள். ஸோ ஜாயின் பண்ணியாச்சு. இந்த இடத்துல தான் எனக்கு என்ன வந்திருக்கு, சென்டர் பாயிண்ட் வந்திருக்கு. ஸோ சென்டர் பாயிண்ட் வந்திருக்கு. இதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கன்னா இதை சென்டராக வச்சுட்டு ஏதோ ஒன்னோட மெஷர் பண்ணுங்கள். ஒன்று O பாயிண்ட்டோட மெஷர் பண்ணுங்கள், அப்படின்னா ஏவோட மெஷர் பண்ணிக்கலாம். ஏன்னா ரெண்டுமே ஈக்குவலாக தான் இருக்கும். ஸோ நான் O பாயிண்ட்டோட மெஷர் பண்ணிக்கிட்டேன். சர்க்கிள் ட்ரா பண்ணுங்கள். ஸோ சர்க்கிள் ஜாயின் பண்ணிட்டேன். O பாயிண்ட்லையும் A பாயிண்ட்லையும் கரெக்டாக ஜாயிண்ட் ஆயிடுச்சு. ஸோ இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும்னா டேஞ்சன்ட் ட்ரா பண்ணணும். டேஞ்சன்ட் எப்பவுமே என்ன பண்ணணும்,
இந்த சர்க்கிளோட எட்ஜும் இங்கே 2 சர்க்கிளும் இன்டர்செக்ஷனில் தான் வரணும். ஸோ ஃபுல் ஸ்டாப் வச்சுருக்கேன் பாருங்கள் இன்டர்செக்ஷனில். இதோட தான் டேஞ்சன்ட் ஜாயின் பண்ணணும். ஆரோ மார்க்கோடு கம்ப்ளீட் பண்ணுங்கள். ஸோ இதில் ஏன்னு வச்சுருக்கேன், இன்னொன்று பிசி நேம் வச்சுக்கோங்க. இந்த இடத்துல இன்டர்செக்டிங் பாயிண்ட்டுக்கு ஸோ ஏதாவது பேர் வச்சுக்கோங்க. ஏபிசின்னு வச்சாச்சு, ஆல்ரெடி எக்ஸ்ன்னு வச்சுருக்கேன். ஸோ இந்த மாதிரி நேம் கொடுத்தாச்சு. இதுக்கப்புறம் நம்ம லென்த் எழுதுவோம். 2 ரேடியஸ் இருக்குது, ஒன்று 5 சென்டிமீட்டர், இன்னொன்று 10 சென்டிமீட்டர். ஸோ ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் ஸ்மாலஸ்ட் ஒன்றுக்கு இந்த இடத்துல வரைஞ்சிக்கோங்கன்னு. ஃபைவ் சென்டிமீட்டர், 5 சென்டிமீட்டர். நெக்ஸ்ட் இந்த பெருசுக்கு 10 சென்டிமீட்டர் வச்சு வச்சுருக்கோம். அவே ஃப்ரம் இந்த லென்த்து 10 சென்டிமீட்டர். ஸோ இது யூஸ் பண்ணியாச்சு. நம்ம டேஞ்சனோட லென்த் கண்டுபிடிக்கணும். ஸோ இதில் டயக்ராம்லேயே இல்லாமல், அந்த கேல்குலேஷனே இல்லாமல் டயக்ராம் யூஸ் பண்ணி எப்படி போகிறதுன்னு பார்க்குறோம் பாருங்கள். இந்த எஜ்ஜுக்கும் இந்த எஜ்ஜுக்கும் வைங்க. 8.8 வருது. ஸோ சப்போஸ் எதாவது 0.8, 0.7, 8.8 வருது, இதெல்லாம் ப்ராப்ளமும் கிடையாது. ஸோ ஸ்ட்ரெயிட்டாகவே எழுதுகிறேன். ஸோ இது எனக்கு ஏபின்னு இருக்குது. ஸோ ஏபி லென்த் என்ன நமக்கு 8.8, 8.7 or 8.8 சென்டிமீட்டர். ஸோ டேஞ்சரோட லென்த் 8.8 சென்டிமீட்டர். ஸோ கேல்குலேஷனில் இதை நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஜாமெண்ட்ரியில் ஞாபகமாக இதை காப்பி பண்ணிக்கோங்க. ஸோ ஜாமெண்ட்ரி நோட் இல்லைனாலும் பரவாயில்ல, கிளாஸ் ஒர்க்கு பின்னாடி பக்கம் திருப்பிட்டு ஜாமெண்ட்ரியாக ஃபுல்லாக கேல்குலேட் பண்ணிக்கோங்க. ஹோம்ஒர்க்குன்னு சொல்கிறத மட்டும் கேல்குலேட் பண்ணிக்காமல் நான் இதில் போகிற நோட்டில் போடுறதையும் உங்களோட நோட்டில் ஃபஸ்ட்டு ப்ராப்ளமாக போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஹோம் ஒர்க்ஸையும் போட்டுக்கோங்க. ஸோ ஆர்டராக எல்லா ப்ராப்ளமும் போட்டுட்டு வாங்க. அதே மாதிரி நம்பர்ஸ் கொடுத்துருக்கேன். ஸோ ஹோம் ஒர்க் நோட் பண்ணிக்கோங்க. இதே மாடல் தான். செவன்த் கொஷின், 8th கொஷின், 9th கொஷின். செவன்த் கொஷினில் எந்த நேமே கொடுத்துடல. ஸோ நீங்களாக நேம் கொடுத்துக்கோங்க. ரைட்டாக தள்ளி 8th ஒன் அதுலேயும் நேம் எதுவுமே கொடுத்துடல. ஸோ நீங்கள் தான் யூஸ் பண்ணணும். 9th ஒனில் மட்டும் பாருங்கள். பி பாயிண்ட் சர்க்கிள் ஃப்ரம் தி பாயிண்ட் பி ஹேவிங் அ ரேடியஸ் 3 பாயிண்ட் சென்டர் பாயிண்ட். ஸோ சென்டர் பாயிண்ட் ஓன்னு வச்சுக்கோங்க. அதேமாதிரி அவே ஃப்ரம் நெக்ஸ்ட்டு இந்த சர்க்கிளில் ஃபஸ்ட் ஏஜ் ஓ, அதோட ஏஜ் செகண்ட் ஏஜ் போடுவீங்களே லென்த் எடுத்து செகண்டு. ஸோ அதை என்ன பண்ணிட்டுக்கோங்க, பி பாயிண்ட்னு எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு டயக்ராம் மாதிரி தான். ஹோம்ஒர்க் போடுங்க. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.